கரியவன் நிலமுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். நன்மைகள் விளைய நன்மைகள் செய்வோம், நமக்கென உளதை பிறருக்கும் கொடுப்போம் என்கிற மூதுரையைப்படி இன்றைய தினம் முத்தியம் என்கிற டிவி சேனலை ஆரம்பிக்கிறேன். இதன் மூலம் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு இதை ஆரம்பிக்கிறேன். ஜோதிஷம் சூரியன், சந்திரன், கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் அனைத்து குணாதிசயங்களை பற்றி தெளிவாக கூறி அவை எங்கனம் என்ன மாதிரியான விளைவுகளை மானிட வாழ்வில் ஏற்படுத்துகின்றன என்பதை அறிய நமக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமாகும். பண்டைய காலங்களில் வேதங்கள் மூலம் இதிகாசங்களாகவும் மத ரீதியாகவும் இலக்கியங்களாகவும் ஜோதிட அறிவியல் பொதிந்திருக்கின்றன. ஜோதிட சாஸ்திரத்தின் தந்தை என்றழைக்கப்படும் பராசரர் தனது பிருகத் பராசர ஜோதிட சாஸ்திரம் என்னும் நூலில் கிரகங்கள் மற்றும் நட்சத்திர விளைவுகளை நன்கு திறம்பட தெரிவித்திருக்கிறார். இவர் வியாச மகரிஷியின் தந்தையும் ஆவார். பிருகு மகரிஷியும் தனது பிருகத் ஜாதகம் என்னும் நூலில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் இவ்வுலக மானிடருக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதை விளக்கியிருக்கிறார். மேலும் எத்தனையோ ரிஷிகள் வல்லுநர்கள் ஜோதிட சாஸ்திரத்தை பராசரர் மற்றும் பிருகு மகரிஷி எழுதிய நூல்களின் அடிப்படையில் வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள். அன்பர்கள் அனைவரும் ஜோதிஷத்தின் ஒரு அங்கமான மச்சங்கள் பற்றி கற்றுணர்ந்து சந்தோஷகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு எமது ஆசிகள். மேலும் மச்சங்கள் பற்றி பலரும் பலவிதமான பலன்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் யாரும் பழங்காலத்து ரிஷிகள் உள்பட மச்சங்கள் எதனால், எப்படி, எங்கே உருவாகின்றன என்பதை பற்றி யாரும் சொல்லவில்லை. அதை 1986 வருடம் முதல் ஆராய்ந்தறிந்து 2005 வருடம் அவ்வாராய்ச்சியை முடித்து ஒரு சூத்திரம் மூலம் பிறந்த நேரத்திற்கேற்ப கிரக சேர்க்கையால் பலவண்ண மச்சங்கள் தோன்றுகின்றன என்பதை கண்டுபிடித்தேன். அவை யாதும் துல்லியமாக 97% சரியாக இருக்கின்றன. அந்த ஆராய்ச்சி விவரங்களை அன்றைய பாரத குடியரசுத் தலைவர் கண்ணியமிகு உயர்திரு APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு அனுப்பி அவரிடமிருந்து வாழ்த்து கடிதமும் பெற்றிருக்கிறேன். அதே போல அமெரிக்காவின் பிரபல ஜோதிடர் புளோரிடாவைச் சேர்ந்த உயர்திரு ஜான் சூசன் அவர்களுக்கு அனுப்பி அவர்களிடமிருந்தும் வாழ்த்து கடிதம் பெற்றிருக்கிறேன். மேலும் இடம் கலர் பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஆண்களுக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் நற்பலன்களை தரும். பழங்காலத்தில் திருமண ஒப்பந்தத்தில் மச்சங்கள் பார்க்கும் முறை இருந்தது. சொறி, சிறங்கு, படை போன்றவற்றை மச்சங்களாக கருதக்கூடாது. எல்லா மச்சங்களும் ஒரே மாதிரியான பலன்களை தராது. தேசங்களை பொறுத்தும் மச்சங்களின் நிறம் மாறுபடும். கிரகங்களின் பார்வை, சுப பார்வை, அசுப பார்வை, பாபஸ்தானங்கள், சொந்த வீடு, நட்பு வீடு பொறுத்து மச்சங்களின் வடிவம், நிறம் மாறுபடும். கண்ணியமானவர்களா இல்லை குணம், எதிர்காலம் பற்றியும் மச்சங்களினால் அறிய முடியும். மேலும் கர்ப்பகாலத்தில் கிரகங்கள் எப்படி குழந்தையை தீர்மானிக்கிறதோ அதே போல மச்சங்களும் தோன்றுகின்றன. பலருக்கு வளர வளர மச்சங்கள் தோன்றும். இதை ஒரு சார்ட் மூலியமாக இன்றைய தினம் நான் காட்டுகிறேன். இதன்படியே வரும் காலங்களில் வரும் பகுதிகளில் தெளிவாக உங்களுக்கு விளக்குகின்றேன். நன்றி, வணக்கம். ஏற்கனவே சொன்னபடி முத்தியம் டிவியினுடைய இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. மச்சங்கள் குறித்து நான் பேச இருக்கின்றேன்.
கிரகங்களின் சேர்க்கையே மச்சங்கள். இதை பற்றி அறிய இன்றைய தினம் முன்னுரையை நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். அடுத்து இரண்டாவதாக மச்சங்களின் நிறம், மூன்றாவதாக மச்சங்களின் வடிவம், நான்காவதாக உடல் பாகங்கள், ஐந்தாவதாக எப்படி உருவாகின்றன, ஆறாவதாக பலன்கள். ஸோ இதில் நாம் வரும் காலங்களில் வரும் பகுதிகளில் பார்க்க போகின்றோம். முக்கியமாக இந்த இரண்டாவது பாகமும் மூணாவது பாகமும் நாலாவது பாகமும் ஐந்தாவது பாகமும் மிக மிக முக்கியமானவை. இது இன்றைய தினம் காலியாக எந்த ராசி சக்கரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த சார்ட்டை ஒரு மாதிரிக்காக நான் போட்டு வைத்திருக்கிறேன். இதை வரும் பகுதிகளில் இதை பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.